வரீங்களா இல்லையா? அடி வாங்க போறீங்க ரெண்டு பேரும், ரொம்ப டென்ஷன் பண்ணுகிறீங்க. கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்தா போதும், சர்ன்னு முடிஞ்சிடும் வேலை. டிங் 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 அவ்வளவுதான். ஏன்டா அழுற? முடியல சார். அம்மா அழுக வருது ஏன்னு தெரியல. குட் மார்னிங் மக்களே, எல்லாருக்கும் நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 ஆகுது. சருக்கோ லக்கியோ வந்து உள்ள கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு மிக்க தினம், வரலாறுல குறிப்பிட வேண்டிய ஒரு நாளா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மாறப்போகுது. ஆக்சுவலாக நான் மார்னிங்கே எழுந்து குளிச்சு ரெடி ஆகி என்னோட பிளாக் காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் சற்று நேரத்துல நம்ம வந்து கிளம்ப போறோம். எங்க கிளம்ப போறோம்னா டெம்பிளுக்கு கிளம்ப போறோம். ஸோ லாங் டைம் வந்து 3 இயர்ஸா பிளான் பண்ண ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு பண்ண போறோம். என்ன பண்றோம் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். இப்ப போய் உள்ள குட்டி சர்க்கும் பெரிய சர்க்கும் கிளம்பிட்டாங்களா பார்க்கலாம். கண்டிப்பா நீ உன் தோலை உரிச்சு எடுத்துருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணை பார்த்து நானு வாங்குவ அமைதியா குழந்தை வெறுப்பேத்தினா கொட்டி விட்டுருவேன். எதுக்கு இந்த ரெண்டு கூந்தலுக்காக இப்ப இந்த போட்டோ ஷூட் நடக்குதா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருக்காது. 4 கூந்தல் அதை வளைச்சு நேர்ல இருந்து போட்டோ எடுத்துருக்கேன். அது அழகா தான் வச்சிருக்குது. உன்னோட அது நிறையவே வச்சிருக்கு. கம்முன்னு இருந்து. எங்க போறோம்? பாத்துக்கோ. என்ன தெரியுதா இது பேரு? என்னது இது பேர்? என்னது பேர் மஞ்சள் இல்லம்மா. 1 இயருக்கு இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. 1 இயர்ல இல்ல, ஒரு 3 மாசம் வச்சுக்கோ. 1 இயருக்கு அடுத்த ரவுண்ட் கூட்டு போயிடுவேன். புரி உருண்டை இவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றதுக்காக இப்ப எடுத்து போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். கம்முனு இத சொல்லி மறுபடியும் பிரெயின் வாஷ் பண்ணி வேணான்ற மாதிரி மிக்க தினமா இன்னைக்கு மாறினாலும் தொலைக்காட்சியிலே முதன் முறையாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சம்பவம் பண்ண போறோம். எங்க ஸ்லைடு பின்னுங்க என்ன கேட்ட எல்லாத்தையும் என்ன கேளு. நீ எதுக்குதான் இந்த வீட்டுல இப்படிலாம் வைக்காத. நீ நல்லா வேலை மண்டையில ஒழுங்கா பாரு, உனக்கு கொட்ட போற. இப்போ கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து வச்சு கொண்ட போட்டு போயிட்டு கட்சி இதுக்கு எதுக்கு நீ கொண்ட போடுற? நீங்க வச்சுக்கோ. அங்க வந்து நம்ம வேற ஃப்ளவர் தரேன். எங்க போற? இன்னைக்கு வாங்கின எல்லா பூவும் மண்டையில தான் சொருகுவாங்க. அம்மா கவலைப்படாத. குடுமியில வெயி நடு மண்டையில வச்சனா எப்படி நீ காமெடியா இருக்கும். பொறி உருண்டை அடி வாங்க. பொண்ணு காமெடி. அம்மா பாரு சீரியல் பல்பு மாரி இருக்கு. ஏய் நைட்ல கட்டுற சீரியல் பல்பு மாரி இருக்கு. ஒழுங்கா கைட்டு இல்ல அடி வாங்குவேன். ஓகே மக்களே, சோ குறிப்புகளை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இப்ப வந்து எங்க போயிட்டு இருக்கோம்? லக்கியோட முடிய வந்து முருகருக்கு கிஃப்டா நம்ம வந்து பிரசன்ட் பண்ண போறோம். எங்க லைஃப்லயே இவ்ளோ வந்து எந்த ஒரு ஈவென்ட்டும் தள்ளி போனது கிடையாது. 3 வருஷமா லக்கிக்கு மொட்டை போடுற ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு இது நடக்கும். சரி இது வேணாம், இப்ப வேணாம் அப்படியே விட்டு தள்ளி போயிட்டே இருந்து ஃபைனலா அந்த டே வந்து அரைவ்டு மக்களே. இப்பயே நாங்க வந்து இப்ப பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமான்னு பல கன்ஃபியூஷன் மைண்ட்ல வச்சு நேத்து நைட்டு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே சரி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நேத்து நைட்டு இல்ல நம்ம கிளம்பியா ஆகணும் காலையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆனா கொஞ்சம் ஃபீலிங்கா தான் மக்களே நிஜமாவே இருக்கு. ஏன்னா லக்கி பேபி பார்ன் ஆனதுல இருந்து இவ்வளவு கூந்தல் அவங்களுக்கு இருந்ததே இல்ல. கடந்த ஒரு 3 மாசமா தான் அவங்களுக்கு கூந்தல் அப்படியே பூ வச்சு பின்ற அளவுக்கு வந்து இருந்ததா. அதுதான் மன வருத்தமா இருக்கு. பூ வச்சு அழகு பார்த்து அதுக்குள்ள இது பண்றோமே. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து இன்னும் சற்று நேரத்தில் நம்ம லொகேஷன் ரீச் ஆயிடுவோம். ஆக்சுவலா 2 ஹவர்ஸா ஓட்டிட்டு இருக்கோம். பட் கிட்ட வந்துட்டோம். சோ அங்க போயிட்டு எந்த டெம்பிள் போறோம் அதெல்லாம் உங்களுக்கு அங்க போயிட்டு காமிக்கிறோம். What's that, Lucky? Hey. அது ஏன் ஃப்ரெண்ட் ஆகுது? உங்க அம்மா ஃப்ரெண்ட்னு சொல்லி என்ன எதுக்கு இழுக்குற? ஆமா என்ன எதுக்கு இழுக்குற? இப்ப யாரு அப்பாவோட ஃப்ரெண்ட்னு சொல்லி கொடுத்தா தாட்டி பேரோட சொல்லி கொடுப்பேன் யார் யாருன்னு கொட்டி விட்டுருவேன். ஓகே மக்களே, ஃபைனலா டெஸ்டினேஷன் முருகரை பார்க்க நம்ம வந்து வந்தாச்சு மக்களே. நிஜமாலே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு வரும் இல்ல? ரொம்ப வருஷம் கழிச்சு வரும். இப்ப பலன்னு ஒரு சம்பவம் வேற பண்ண போறோம். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கு. வரீங்களா இல்லையா? அடி வாங்க போறீங்க ரெண்டு பேரும், ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
சீரியல் செட் வேற சரி பண்ணி. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா I love you daddy. எங்க பாப்பி வந்திருக்கோம் நம்ம இப்போ? நம்ம முருகருக்கு பார்க்க வந்திருக்கோம். மொட்டை அடிச்சா அம்மா என்ன வாங்கி தருவேன்? சாக்லேட் பார். சாக்லேட் பாலால என் பண்ணையோட மண்டையில முடி போகும். மொட்டை நம்ம இப்ப அடிச்சுட்டா அப்புறம் முருகர் என்னமா பண்ணுவாரு? நம்ம மொட்டை அடிச்சிட்டு தட்டு திருப்பி நம்ம கிட்ட நிறைய முடி தருவாரு. பாருங்க லக்கி நைட் ஃபுல்லா டியூஷன் எடுத்திருக்கேன். நீ இப்போ உனக்கு 1 இன்ச் தான் இருக்கு. இத நீ மொட்டை அடிச்சனா அம்மா மாதிரி உனக்கு 5 இன்ச் வந்து. அம்மாக்கே முடி இல்லன்னு கஷ்டப்பட்டு அன்னைக்கு நம்ம கார்லயே மேல வந்துட்டோம் மக்களே. இப்போ உள்ள போக வேண்டாம். இங்கேயே பக்கத்துல டான்சரிங் ஷெட் இருக்கு. வெள்ளையவே மொட்டை அடிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். இதெல்லாம் இப்ப நம்ம வந்து பண்ண போறோம். சரி போலாம். ஏதாவது கூட்டம் வந்துட்டே இருக்கு. சரி ட்ரெஸ் எடுத்துட்டு வரட்டுமா எப்படி? ட்ரெஸ் எடுத்து நான் குளிப்பாட்டணும்ல. ஆமால. முடி எடுத்ததுக்கு அப்புறம் மண்டெல்லாம் முடியா இருக்கும் செல்லம். லக்கே குளிக்கிறதுக்கு அவங்க அப்பா மாதிரியே அழுவாத. குளிச்சுதான் நீ பண்றதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்றேன். லக்கிக்கு சுடு தண்ணி ஃபிளாஸ்க்ல புடிச்சு எடுத்துன்னு குளிக்க வைக்கிறது. பச்சை தண்ணி இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியலையே. அங்க பாரு எவ்வளவு பேர் பாரு அழகா மொட்டை பண்ணி கியூட்டா வராங்க பத்தியா? அந்த மாதிரிதான் இப்ப அதிர்ஷ்டா கியூட்டா போகுது. அதிர்ஷ்டா சாக்லேட் பால்ஸ் வேணுமா வேணாமா? அம்மா பேக்ல வச்சிருக்கேன் சாக்லேட் பால்ஸ். கண்ணை மூடி இங்க பாரு லிசன். கண்ணை மூடி இப்படி உட்காந்தா போதும் சர்ன்னு முடிஞ்சிடும் வேலை. டிங் 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 அவ்வளவுதான். அழக்கூடாது அதிர்ஷ்டா. 10 நிமிஷம் சாமி பட்டுன்னு முடிஞ்சிடும். சரியா? சரி ஏன் கூட வா. போதும் நான் ஏன்டா இவ்வளவு ஊத்துற? அப்பதான் நீ எடுக்க முடியும். எல்லாம் வராது. அம்மா இங்க வா சாமி. விட போற. அவ்வளவுதான் தங்க. சரி ஒண்ணும் சரிடாமா டோன்ட் கிரை. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏன்டா அழுற? முடியோட சார் ஏன் ஸ்பெஷலோ? சரி லக்கி ஸ்மைல். ஒரு செம்ம அழகா வருது. ஏன்னு தெரியல. அது அவ்வளவு வருஷமா பாத்துட்டே இருந்து திடீர்னு மறுபடியும் பாக்குறேன். கியூட்டா தான் இருக்கு உண்மையில. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ஆள வந்தான்னு கேட்டல இருக்கு. சிரிப்பா வருது. ஒரு பக்கம் அழகியா வருது. ஆனா கியூட்டா தான் இருக்கு. அழகா இருக்கு மம்மு கிட்டி. நீங்க பியூட்டிஃபுல். நீ எதுக்குடா அழுத? திடீர்னு மண்டையில வச்சோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. செம்ம அழகா வந்துச்சு மக்கள். ஏன்னா அந்த முடியை அப்படியே கொட்ட கொஞ்சம் ஃபீலிங். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தமே. ஓகேவா பாப்பு? ஜாலியா இருந்துச்சா? எதுக்கு அழுத மொட்டை அடிக்கும் போது? தண்ணி மேல ஃபுல்லா வீர மாமே. தண்ணி ஏனா ஆக்சுவலி லக்கிக்கு வந்து வாட்டர் ஃபோபியா. அவங்க மேல தண்ணி பட்டாலே சீ வாட் இஸ் திஸ் I don't like it. அந்த மாதிரி வீட்ல தலை குளிக்கணும்னாலே ஊரு கத்துறோம். இங்க கொஞ்சம் அந்த தண்ணி பட்டனும் கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, ஆக்சுவலா கூட்டமே சுத்தமா இல்ல. மேல பெண்கள் குளியலறை. இந்த பெண்களுக்கு ப்ரோமோட் ஆயிடுச்சு. காணிக்க குடுக்குற இடம் இங்க காலியா இருக்கும். கோயில் உள்ள அப்பல மொட்டையே சம்டைம்ஸ் கூட்டமா இருக்கும்ல. நம்ம வந்த போது பாத்துருக்கோம்ல. ஓகே இப்ப லக்கிக்கு வந்து ட்ரெஸ் மாத்திடலாம். மாத்திட்டு நம்ம மக்களை குளிச்சுட்டு சாமி பார்க்கணும். அதான் வந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. சாமியை பார்த்துட்டோம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அம்மா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்றேன். வெயிட் பண்ணு. சுடு தண்ணி உள்ள இருக்குமான்னு தெரியலையே. சுடு தண்ணி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா ஃபிளாஸ்க் ஐயா தோட்டல ரூம் போட்ட மாதிரி இது இருக்குமா அது இருக்குமான்னு கேட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்கோ அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தலையில வந்து ஏதாவது தடவணுமா? மாய்ஸ்சரைசிங் கிரீம் சந்தனம் கொடுப்பாங்க. தேய்ச்சி சந்தனம் யார் கொடுப்பா? கீழே விற்பாங்க இல்ல கீழே இருக்கான்னு கேட்டுவாங்க. லக்கியோட நியூ காஸ்டியூம் பாத்துன்னு இருக்கேன். அங்க பாரு. அத பார்த்து எனக்கு தெரியுது சொல்லிட்டு இருக்கு. தூக்கி கண்ணாடியில காட்டு. இங்க பாரு உங்க மண்டைய. எப்படி இருக்கு பாப்பி? நல்லா இருக்கா மண்டை? கியூட்டியா லக்கி? ஸ்கூல்ல யாராவது என்ன நீ மொட்டை அடிச்சிருக்க நல்லாவே இல்ல சொன்னா நீ என்ன சொல்லுவ? பரவாயில்லை புச்சிக்கு. வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தாங்கன்னா நீ என்ன சொல்லுவ அவங்கள பார்த்து? You beautiful. You look beautiful. Very good. ஓகே மக்களே, லக்கிக்கு தூக்கமே வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறோம். சரி ஓகே நம்ம உள்ள போயிட்டு ஒரு வழியா வந்த வேலையில 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன் பாப்பி தூக்கம் வரல அது சொல்லு. சாக்லேட் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது இப்படிதான் மண்டையில மஞ்சள் போட்டு போனோம். ஃபைனலி வந்து விட்டோம். கொஞ்சோண்டு மலை ஏறதுக்கே மூச்சு வாங்குதே. பாதி தூரம் வந்துட்டோம் மக்களே. ஆக்சுவலி கார் வந்து கீழேயே பிளாக் பண்ணிட்டாங்க. மேல ரொம்ப கூட்டமா இருக்குன்ட்டு மூச்சு வாங்குது. நாங்க அங்க போயிட்டு உள்ள போயிட்டு சாமி எல்லாம் பாத்துட்டு வரோம்.
கொக்கர கோகல்ல எப்படிமா இருக்கு மொட்டை குட்டி மண்டை? பிடிச்சிருக்கா? யூ லைக் இட் பேபி? யூ லைக் மொட்டை மண்டை? என்ன பாப்பி அது? பிக் பாபா பிளாக் ஷிப்பா. வந்துட்டு முருகா பாட்டு போலனா முருகா கோச்சிக்க மாட்டாரா? கண்மணி சததி மேதம் பார கிங்கிரியாட மயிலான நனஞ்சிய மயிலா வர காக்கா முதுரு மத மரமே வர வர வேலா முருகா வருக 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 மயிலோன் வருக. சூப்பர் பாப்பி, கிளாப் பண்ணுங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. போன வேகமும் தெரியல, வந்த வேகமும் தெரியல. ஆக்சுவலி மொட்டை அடிக்கிறது தான் எங்களுக்கு ½ an hour டைம் எடுத்துச்சு. ஆனா சாமி பார்க்கறதுக்கு 10 minutes தான் போயிட்டு, ஆனா உள்ள கொஞ்ச நேரம் நிக்க வச்சாங்க. ஆக்சுவலி நாங்க வந்து நான் கிரவுட் டேவா இதுக்குன்னே சூஸ் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வீக் தைப்பூசம் வேற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னா சொன்னாங்க. அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். சரி ஓகே, ரிலாக்ஸா இருக்கலாமே. சரி ஓகே மக்களே, நாங்க வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்ப போறோம். கிளம்பிட்டு உங்களை மீட் பண்றோம். சீக்கிரம் வரியாடி, பசி எடுக்குது. எனக்கும் தான் சரி பசி. பசி எடுக்கு. நல்லா கொரட்டை விட்டு தூங்கின்னு வந்த கார்ல வரப்போ எரும மாடு பசியா. நம்ம கோயில்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். வந்து ஏறி படுத்தது என்னடா 15 மலை இருக்கு. என்னடா இது கண்ணு குசுதேன்னு பார்த்தா இந்த மண்டையும். என்னமா சாப்பிட போறோம் இப்போ? சாக்லேட். அப்படி ஏமாத்தி எழுதி விட்டு அது ரெடியா இருக்குது. எப்போ வாங்கி குடிப்பீங்க, எப்போ வாயில போடுவேன்னு சுத்தி ஒருவேளை சாக்லேட் பால் இல்ல மூக்குல எல்லாம் சந்தனம் வண்டி, மூக்குல சந்தனம். என் முடிய திருப்பி எனக்கு ஒட்ட வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோயில்ல இருந்து வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், தூங்கிட்டோம். சாப்பிடுறதுக்கு வந்திருக்கோம் மக்களே. உணவு இடைவேளை. தூங்கணும்னு என்னெல்லாம் கூட சேர்த்துக்காது. நீ தூங்க மாட்டோம். தூங்க வேண்டியதுதான். பிராணு பப்பு, பிராணு. என் வாயில வெறும் சாக்லேட் பால். அதை தாண்டி வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சுத்தி குடி. பன்னீர் ஃப்ரை ரைஸ். இதுக்கு என்ன? நீ சாப்பிடலன்னா எப்படி நீ இன்னைக்கு சாக்லேட் பால் வாங்குறேன்னு நான் பாத்துக்கிறேன். பப்பு இங்க பாரு, பிராணு. பிரானெல்லாம் இல்ல, நாங்க வந்து இன்னைக்கு வெஜ்ஜா மாறிட்டோம். ஆனா மஷ்ரூம் பிரான்லாம் ஏமாத்திக்கிட்டா சாப்பிடுறோம். இல்லையே, இல்லைன்னா என்ன பண்றது? சாக்கி பால். இங்க வா, இது வாங்கிக்கிறியா பாரு. இங்க வா, இந்த பிங்க் வாங்கிக்கிறியா? பே பண்றா தம்பி. ஓகே மக்களே, ஒரு வேலையா உணவு இடைவேளைய வந்து முடிச்சிட்டோம். சாக்கி பால் கிடைக்கல, அதனால என்ன வாங்கியிருக்கோம்? ஒயிட் பால்ஸ் வாங்கியாச்சு. இதோட கேட்க கூடாது. கேட்டேன்னு பிச்சு போட்டுருவா. இதெல்லாம் லக்கிக்கு வந்து எப்பவுமே என்கரேஜபிள்லாம் கிடையாது. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி குட்டா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்வீட், ஒரு சாக்லேட், அப்பதான் உங்களுக்கு அது தெரியும்ல. பண்ணாத பாப்பி, வந்துரும் பாப்பி முடி. இல்ல மஞ்சளே இல்ல, அது வந்து சந்தனம். அச்சோ வந்துரும். இங்க பாரு, அம்மா என்ன சொன்ன, முருகாசாமிக்கு நம்ம முடி கொடுத்துட்டோம். முருகாசாமி என்ன பண்ணுவாரு, லக்கி பாப்பாக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் கொடுப்பாரு. அவர்கிட்ட எவ்வளவு பேர் முடி கேட்பாங்க. எல்லாருக்குமே எப்படி நிறைய உடனே கொடுக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கொடுப்பாரு. ஷேர் பண்ணோம்ல, ஷேர் பண்ணி தானே நம்ம எதுவுமே வச்சுக்கணும். அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் கொடுத்து 2 monthsல அம்மா மாதிரி பிக் ஹேர் கொடுத்துருவாரு லக்கி பாப்பாக்கு. ஓகேவா? நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே டார்லிங்? லக்கி வந்து ஓகே, மொட்டெல்லாம் அடிச்சாச்சு. இப்ப எனக்கு முடி வேணும். எனக்கு முடி வேணும். முடி சொரியறதுக்கு இல்லையே அப்படின்னு. இப்ப ஆக்சுவலி அதுக்கு தூக்கம் வந்துச்சு. இப்ப சுத்துறதுக்கு இல்லன்றதுனால ரொம்ப அது கேட்டே. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க வீட்டுக்கு வந்த 500 times அது லக்கி கேட்டுச்சு மக்களே, எனக்கு முடி வேணும்பா, எனக்கு முடி வேணும்பா. முடி நான் இதுக்கு மேல முடிய போய் எங்க வாங்கிட்டு வரது? லக்கிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் மொட்டை மக்களே. ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து லக்கிக்கு 11 months இருக்கும்போது அடிச்சிருப்போம். 2022ல அடிச்சோம். 2023ல நாங்க என்ன நினைச்சோம், சரி எண்ட் டைம்ல அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சோம். 1 year ஆகட்டும். அப்பதான் நம்ம 6 days ஸ்டடி இதாயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அடுத்த 1 year ஃபுல்லா வந்து சூதகம் நம்ம அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த திவசம் எல்லாமே முடிஞ்ச அப்புறமா ஹரிதாவோட ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் வந்தது. என்கேஜ்மெண்ட் வந்த உடனே நாங்க அடிச்சுலாம்னு யோசிச்சோம். ஆனா இந்த குட்டி மொட்டையோட பெரிய மொட்டை சித்தி, ஐயோ இல்ல ஃபங்க்ஷன்
வருது நிறைய, அதுக்குள்ளலாம் வளராது, மேரேஜ்குள்ளலாம் வளராதுன்னு சொல்லி அப்படியே ஓட்டிடுச்சு. சரி மேரேஜ் முடிஞ்சு உடனே அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஜூன் மந்த் மேரேஜ் முடிஞ்சது. உடனே அடிச்சிடலாம் நாங்க யோசிச்சு வச்சிருந்தோம். திருப்பியும் இல்ல ஃபேமிலில இவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அப்படியே ஓடிட்டே ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே. நாங்க பிளான் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த சூழ்நிலையும் சிச்சுவேஷனும் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஏன்னா லாஸ்ட் ஜூன் மந்த்ல நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அரிதா வெட்டிங் முடிஞ்சு 1 வீக்ல டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே ஃபங்க்ஷன் இருக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பாருங்க 2025 நம்ம வந்துட்டோம். ஆமா லக்கியோட பர்த்டேக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். லக்கி பர்த்டேன்னு சொல்லி அதை தள்ளி போட்டாங்க. இப்பயே எனக்கு அர்ஜென்ட் சொல்லிச்சு பொங்கலுக்கு முடி இல்லாம இருக்கும், நீ பொங்கல் முடிச்சுட்டு அடிங்க, வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்படியே விட்டா அடிக்காமே போயிடுது, லேட் ஆயிடுது, வயசு ஆயிடுது அப்படின்றதுனால உடனே ஆக்சுவலி நேத்து நைட்டு தான் நாங்க ஃபிக்ஸே பண்ணோம் என்ன ஆனாலும் நாளைக்கு போறோம்ட்டு. சித்ரா அம்மாவை கூப்பிட்டா அவங்க ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டு என்னால முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாம இருக்காங்களா, கொஞ்சம் டயர்டா. செல்வி அம்மா வரேன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு டேட்டுமே எந்த டேட் போலான்றது கன்ஃபியூஷனா இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணாதீங்க, நீங்க டிலே ஆக கூடாது, ஏன்னா அடுத்த வாரம் வந்து தைப்பூசம் வந்துருது. அடுத்து ஆக்சுவலி இன்னைக்கு வரதா இருந்துச்சு, பட் கோயிலுக்கு வர முடியாத சிச்சுவேஷனுங்கிறதுனால யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே போறோம். ஆமா ஆமா மக்களே, சோ கடமை ரெண்டுத்துமே வந்து முடிச்சாச்சு. ஏன்னா நாங்க முருகருக்கு குடுக்குறோம்னு வேண்டி இருந்தோம். ஆனா எந்த முருகருக்குலாம் நாங்க ப்ரே பண்ணல, திருத்தணிக்கா திருப்பூருக்கான்ட்டு. ஆனா மைண்ட்ல ஒரு மாதிரி திருத்தணி குடுக்கணும்னே ஓடிட்டே இருந்தது. ஃபைன் அவ்வளவுதான். சோ உங்க பேபிஸ்க்குலாம் மொட்டை ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டீங்களான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல மேனேஜபிள தெலுங்கு மாதிரி சொல்லுங்க, அதை வச்சு தெரிஞ்சுப்போம். எங்கள் முகம் சோர்வடைந்து படுக்கையை தேடி மனம் ஓடி கொண்டிருக்கிறது. 5 மணிக்கு எழுந்ததுனால தூக்கம் கண்ணை பறிக்கிறதுனால நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். சோ உங்க பேபிஸ்க்கு வந்து ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா, மொட்டைலாம் முடிச்சிட்டீங்களா, எத்தனை மொட்டை அடிச்சீங்க அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். பாய் சொல்லிக்கலாமா? பாய்.